சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரீத் இன் பண்ணுங்க. டீப் பிரீத். கூல் டவுன். கொஞ்சம் ஃபாஸ்டா அதோ போறேன். சார் சீக்கிரம் இங்கதான் நிப்பாட்டுங்க. என்னாச்சுமா? ஏன் தட்டி விடுற? அக்கா அதுல விஷம் கலந்திருக்குக்கா. ஐயோ, விஷம் கலந்த பாலையா எனக்கு நீ கொடுத்துருக்க? ஐயோ என்ன மன்னிச்சிருமா, அந்த பால்ல விஷ மாத்திரை கலந்து நான் தான்மா. என்னது விஷத்தை கலந்தியா? ஐயோ, நீ எதுக்கே விஷத்தை கலந்த? உன்னை யாரையோ பண்ண சொன்னது? ஐயோ அண்ணா அண்ணா என்னாச்சு? அம்மா என்னன்னு பாருங்கம்மா. சார் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க சார். ஐயோ எந்திரியா. சார் ப்ளீஸ் சார், அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். தயவு செய்து என் புருஷனை காப்பாத்துங்க சார். தூக்குங்க சார் ப்ளீஸ் சார். ஏங்க நான் எதுக்குங்க அவனை காப்பாத்தணும்? ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கொல்ல ட்ரை பண்ணிருக்கான். இவெல்லாம் செத்தே போட்டோம். சார் என் புருஷனை காப்பாத்துங்கம்மா. ஐயோ எந்திரியா ப்ளீஸ் சார். அந்த குழந்தைய பாருங்க சார், பாவமா இல்லையா சார்? அந்த குழந்தைக்காவது காப்பாத்துவோம் சார். ப்ளீஸ் சார். சார் தூக்குங்க சார். சரி ஓகே. ஐயோ எந்திரியா. நீங்க குழந்தைய அண்ணாவை தூக்குங்க. எந்திரியா. தூக்குங்க சார். தூக்குங்க சார். கொஞ்சம் இங்கே இருங்க. என்னமா நடந்துச்சு? இது போலீஸ் கேஸ்மா. போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எதுவுமே பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்க. ஐயோ டாக்டர் ப்ளீஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. சாமி மாதிரி வந்து என் புருஷனை காப்பாத்திட்டீங்க. ஆயுசுக்கு உங்களை நான் மறக்க மாட்டேன். ஐயோ, அந்த மனுஷன் செத்துருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த ஆளு ஏன் தப்புன்னார் தெரியல. கூலிக்கு மாரடிக்கிறவன் தான், ஆனா கூலிக்காக கொலை பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல. இந்த ஆளு காசுக்காக தான் பண்ணிருக்கணும். யாரோ தூண்டி விட்டுருக்காங்கம்மா. முதல்ல அவரு பொழைச்சு வரட்டும், பாத்துக்கலாம். ஆமா, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா என்ன? நிறைய பேர் மேல இருக்கு சார். நினைச்சாலே கொலைலாம் நடங்குது. டீச்சர் வீட்ல அத்தனை சின்ன பிள்ளைங்க. என் தங்கச்சி 2 பேரு. அவங்க எல்லாம் குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சார் துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் தேங்காய் திருடினா, இன்னொருத்தன் நகைக்கு கட்டின பணத்தை திருடினா,
இதெல்லாம் மீட்டு கொடுத்து நம்மள காவந்து பண்ணி காவலுக்கு நிக்க வேண்டிய ஒரு களவாணி பையன் அந்த கூட்டத்துல ஒருத்தனா போயிட்டான். என்ன கொண்டு இருந்தா கூட பரவாயில்ல, எதுக்கு சின்ன குழந்தைங்க குடிக்கிற பால்ல? இவங்களெல்லாம் விடவே கூடாது சூர்யா சார். இந்த 3 பேர்ல ஒருத்தனாதான் இருக்கணும். இல்ல 3 பேரும் ஒத்துமையாதான் இதை பண்ணிருக்கணும். இப்போ ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டர், நீங்க இங்க இருந்து Okay, பாத்துக்கங்க, doctor. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. அழாதீங்கக்கா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அழாதீங்க. கரெக்ட் டயத்தை கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, இல்லைன்னா காப்பாத்திருக்கவே முடியாது. உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். போங்கம்மா. அம்மா குழந்தையெல்லாம் ஐசியூக்குள்ள அலோடு கிடையாது. குழந்தைய கொடுங்க, நீங்க பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? அண்ணே, உங்களை யாருன்னு இப்படி பண்ண சொன்னது? ஏய் சொல்றா. சூர்யா சார். அவன் எப்படி சொல்லுவான்? ஓகே டாக்டர் பேசலாம்ல? பேசலாம் சார், விசாரிக்கலாம் சார். சொல்லு, என்ன நடந்துச்சு? உன்னை யார் செய்ய சொன்னாங்க? எதுக்காக பண்ண? நீயா சொன்னீனா நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்னோட கஸ்டடிக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கேன், மணிக்கட்டுல இருந்து முழங்கால் வரைக்கும் மாவு கட்டு போட வச்சிருவேன். சொல்லிடுறேன் சார், இந்த அம்மா பிடிச்சி கொடுத்த நகை கடைக்காரன் எனக்கு ரொம்ப பழக்கம். அவ காலையிலயும் சாயந்தரமோ வீடு வீடா போய் பால் ஊத்துறால. நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்க, சரியா? நீ என்ன பண்றனா, நல்லா ஸ்ட்ராங்கான விஷத்தை வாங்கி அதுல மிக்ஸ் பண்ணிடு. அவளால 100 பேர் செத்தாங்கிற நியூஸ் வரணும்டா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாவத்தை செய்ய போய் கடைசியில புள்ள பொண்டாட்டியே பறி கொடுக்க பார்த்துட்டேன் சார்.